தமிழ்நாட்டில் காலம் காலமாக காலூன்றியிருந்த ஆகப்பெரும் கட்சிகளை வீழ்த்தி வரலாற்று வெற்றியை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுள்ள நிலையில் முதலமைச்சராகும் விஜய்க்கு அடுத்தடுத்து பல சவால்கள் காத்திருக்கின்றன. கவர்ச்சிகர தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் கொடுத்துள்ளதால் பெரும் நிதி சுமையை சமாளிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வரலாற்று திருப்பு முனையாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக சாதித்து காட்டியுள்ளது. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. அது கிடைக்காத சூழலில் கூட்டணி கட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பது, மாநிலத்தை ஆள்வது ஆகியவையே விஜய்க்கு புதிது எனும்போது கூட்டணி ஆட்சி என்றால் இன்னும் சவாலாகவே இருக்கும். கூட்டணி ஆட்சி மட்டுமல்ல, விஜய்க்கு மற்றொரு சவாலும் காத்திருக்கிறது. அதுதான் அவர் தேர்தலில் மக்களுக்கு தந்த கவர்ச்சிகர வாக்குறுதிகள். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்ற திராவிட கட்சிகளைப் போலவே பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. தற்போது விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பது மட்டுமல்லாமல் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறார். அந்த வகையில் விஜய் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசுக்கு ஏகபோக பணம் தேவை. விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான சில வாக்குறுதிகளை நாம் கவனிக்க வேண்டும். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஆண்டுதோறும் 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். திருமணத்திற்கு பட்டுப்புடவை மற்றும் 1 சவரன் தங்கம். சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன். முதியோர், கைம்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் நிதியுதவி என பல்வேறு வாக்குறுதிகளை விஜய் அளித்திருக்கிறார். விஜயின் பெரும்பாலான வாக்குறுதிகள் பெண்களின் வாக்குகளை கவரும் அடிப்படையில்தான் இருந்தது. விஜய் அளித்திருக்கும் மொத்த வாக்குறுதிகளில் 14 வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றவே அரசுக்கு 1.83 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுவதாக ஒரு செய்தி குறிப்பிடுகிறது. தமிழ்நாடு அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான மொத்த பட்ஜெட் அளவே 4.39 லட்சம் கோடி ரூபாய் மட்டும்தான். அந்த வகையில் விஜயின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒரு ஆண்டுக்கு 12 லட்சம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் என்கின்றனர் நிதித்துறை வல்லுநர்கள். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் தரும் திட்டத்திற்கு மட்டுமே ஓராண்டுக்கு 68,150 கோடி ரூபாய் தேவையாம். ஏற்கனவே மாநிலத்தின் கடன் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் நிதி சுமை கூடிக்கொண்டே போகும் என கூறும் நிதி வல்லுநர்கள் மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றவே மாநிலத்தின் வருவாயை பல மடங்கு பெருக்க வேண்டும் என்கின்றனர். எனவே விஜய்க்கு வருவாயை பெருக்குவது, ஆட்சியை தக்க வைப்பது என பல சவால்கள் இருக்கின்றன. இந்த வகையில் மக்கள் மனதில் இடம் பிடித்து தேர்தலில் வென்றது முதல் படிதான். அடுத்தடுத்த படிகள் இன்னும் சவாலாக இருக்கும். அதனை முதலமைச்சர் விஜய் எப்படி எதிர்கொள்வார் என்பதற்கு காலமே பதில் சொல்லும்.